புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 11 பெரிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 268. ஒரு புதிய சிந்தனையின் உடல் அதன் இடத்தை விட்டு வெளியேறியது. எல்லையற்றவரின் பெரிய கண்களைக் கொண்ட செராஃபிமுக்கான ஒரு கூண்டு எண்ணங்கள். உலகச் சட்டங்களின் குறுக்குவெட்டுடன் மூடப்பட்டன கம்பிகளுக்கு குறுக்காகவும் ஒரு குறுகிய அடிவானத்தின் வளைவில் வேலியிடப்பட்டும் இருந்தன. விவரிக்க முடியாதவற்றின் கருவிழி பார்வை. ஒரு காலமற்ற ஆவி மணிநேரங்களின் அடிமையாக்கப்பட்டது. கட்டக்கடங்காதவர் பிறப்புச் சிறையில் தள்ளப்பட்டார். மனம் பிடித்து ஆளக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்க 1000 சூரியன்களை நோக்கிய பூமியில் படைக்கப்பட்டவை இயற்கையின் இறைவனாக வளரக்கூடும். பொருளின் ஆழங்கள் ஒரு ஆன்மாவால் ஒளிரப்படும். அவை தேதி மற்றும் விதிமுறை மற்றும் வரையறுக்கப்பட்ட நோக்கத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளன. 1 மில்லியன் மர்மமான இயக்கம். மேலே ஒரு நுட்பமான தேவதூதர் இனம் தரவரிசைப்படுத்தப்பட்டது. பெரிய இமைகள் மற்றும் காணப்படாதவற்றை தேடும் பார்வைகளுடன். அவர்களின் கண்களில் அமைதியின் இடைவெளிகளில் விடுதலையான அறிவின் ஒளி பிரகாசித்தது. அவர்கள் மனதில் வாழ்ந்தனர், உள்ளிருந்து உண்மையை அறிந்தனர். குவிந்த இதயத்தில் பின்வாங்கிய ஒரு பார்வை காலத்தின் முடிவுகளின் திரைக்குப் பின்னால் துளைக்க முடியும் மற்றும் காணக்கூடிய விஷயங்களின் கடுமையான வார்ப்பு மற்றும் வடிவம். கருத்தாக்கத்தின் குறுகிய கயிற்றில் இருந்து தப்பித்த அனைத்தும் பார்வை விவரித்து பற்றிக் கொண்டது. அவர்களின் பார்க்கும் எண்ணங்கள் தேடும் உணர்வால் விடப்பட்ட வெற்றிடங்களை நிரப்பின. சாத்தியக்கூறுகளின் உயர் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் சாத்தியமற்றவற்றின் பொறியாளர்கள், முடிவெளிகள் பற்றிய கணிதவியலாளர்கள் மற்றும் அறியப்படாத உண்மைகளின் கோட்பாட்டாளர்கள். அவர்கள் புதரின் கோட்பாடுகளை உருவாக்கி தெரியாதவற்றை வெளிப்படையான உலகங்களுடன் இணைக்கிறார்கள். அகோலேட்டுகள் அவர்கள் காலமற்ற சக்திக்காக காத்திருக்கிறார்கள். அவளுடைய படைப்புகளின் சுழற்சி விசாரிக்கிறது. வார்த்தைகளற்ற தனியுரிமையின் வேலியை கடந்து அவர்களின் மனம் அவளுடைய மறைமுக மனதில் ஊடுருவி அவளுடைய இரகசிய எண்ணங்களின் வரைபடத்தை வரைய முடியும். அவள் சீல் வைத்த குறியீடுகள் மற்றும் மறைக்குறியீடுகளை அவர்கள் படித்தார்கள். புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 11 பெரிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 269. அவளுடைய பாதுகாக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அவர்கள் நகலெடுத்தனர். அவளுடைய மர்மமான போக்கின் ஒவ்வொரு திருப்பத்திற்கும் ஒரு காரணத்தையும் மாறாத விதியையும் ஒதுக்கினர். கண்ணுக்குத் தெரியாதது மாணவர்களின் கண்களுக்கு தெரிந்தது. மகத்தான இன்சென்சியண்டின் திட்டம் விளக்கப்பட்டது. துடிச்சலான கோடுகள் வெற்றிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. முடிவெளி சதுரம் மற்றும் கனசதுரமாக குறைக்கப்பட்டது. சின்னத்தையும் முக்கியத்துவத்தையும் அமைத்தல். ஒரு ஆழ்நிலை சக்தியின் வளைவைக் கண்டறிந்தல். அவர்கள் அண்ட சட்டத்தின் கபாலாவை வடிவமைத்தனர். சமநிலைக் கோடு வாழ்க்கையின் நுட்பத்தைக் கண்டுபிடித்தது மற்றும் அவளுடைய மந்திரத்தையும் அவளுடைய மர்மத்தையும் கட்டமைத்தது. பரந்த அளவில் அறிவின் திட்டங்களைத் திணித்தல். அவர்கள் வரையறுக்கப்பட்ட சிந்தனையின் சொற்களஞ்சியங்களுடன் பிணைத்தனர். எல்லையற்ற நனவின் இலவச தர்க்கம். இயற்கையின் நடனத்தின் மறைக்கப்பட்ட தாளங்களை இலக்கணம் செய்தது. உலகங்களின் நாடகத்தின் சதித்திட்டத்தை விமர்சித்தது. உருவத்தையும் எண்ணையும் எல்லாவற்றிற்கும் ஒரு திறவுகோலாக மாற்றியது. அண்ட சுயத்தின் மனோ பகுப்பாய்வு கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் இரகசியங்கள் வேட்டையாடப்பட்டன, மேலும் தனித்துவமானவரின் அறியப்படாத நோயியலை படித்தன. மதிப்பிடப்பட்டது சாத்தியமான அமைப்பின் அமைப்பு. தப்பிக்கும் சாத்தியக்கூறுகளின் ஆபத்து. உண்மையானவற்றின் கணக்கிட முடியாத தொகையை கணக்கிட அவசியத்தின் மடக்கை அட்டவணைகள் வரையப்பட்டன. ஒருவரின் 3 செயல்களை ஒரு திட்டத்தில் போடப்பட்டது. வாய்ப்பின் கைகளிலிருந்து சுழலும் சக்திகளின் திடீர் கண்ணுக்குத் தெரியாத கூட்டம் ஏதோ ஒரு பரந்த கட்டாயத்திற்கு கீழ்ப்படிவது போல் தோன்றியது. அவர்களின் சிக்கலான நோக்கங்கள் ஒற்றுமையை உருவாக்கியது. ஒரு ஞானம் அவர்களின் மனதைத் தாங்களே அறியாததாக படித்தது. அவர்களின் அராஜகம் ஒரு சூத்திரத்தில் நுழைந்தது மற்றும் அவர்களின் மாபெரும் சீரற்ற சக்தியிலிருந்து அவர்களின் மில்லியன் பாதைகளின் பழக்கத்தை பின்பற்றி மறைக்கப்பட்ட மாற்ற முடியாத வடிவமைப்பின் ஒவ்வொரு மங்கலான கோட்டையும் பக்கவாதத்தையும் வேறுபடுத்துகிறது.